ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு ஊதிட்டாலாம் சங்கு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ராம்நாட் தொகுதியில் நிற்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி நிற்கிறாரு தெரியுமா? சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறாரு. அதுவும் பாஜக சார்பில், பாஜக கூட்டணியில் போயிட்டு தாமரையில் போட்டிட மாட்டாராம், தனி சுயேட்சையில் நிற்கிறாராம். அதனால் அவர் கேட்டிருக்க சின்னம் என்ன தெரியுமா? பக்கெட்டு சின்னம். அதுவும் பச்சை கலர் பக்கெட்டு சின்னம் தான் அவருக்கு வேணுமாங்க. சின்ன ஒரு பக்கெட்டு இருக்கட்டுங்க. இப்போ தாங்க ஒரு சிக்கலே வந்துருக்கு தலைவருக்கு. அதாவது ஓபிஎஸ் பேர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுன அடுத்த செகண்டு அடுத்தடுத்து ஒரு 5 பேர் ஓபிஎஸ் பேர்லேயே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாராம். என்னடா இப்படி நம்ம ராம்நாடு போனால் ஜெயிச்சலான்னு பார்த்தா அங்கே நம்ம பேரில் 4 பேர் வந்து நம்மளை நாசமாக்க போகிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு ஒரே கவலையாக மூக்க சிந்துக்கிட்டு அழுகாத குறையாக உட்காந்துட்டு இருக்காராம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஆக நம்ம தலைவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு ராம்நாடு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிகச்சிறப்பாக இல்லை என்பது மட்டும் நல்லா தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.